மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நிலைகள் மாறக்கூடிய ஒரு தன்மையை காண்பிக்கின்றன. அதிர்ஷ்ட காற்று வீசும்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி இந்த அதிர்ஷ்ட காற்று உங்களுக்கு வீச தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஒரு நல்ல மாற்றங்களை தரக்கூடிய ஒரு நேரம். உங்களுடைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் பெருகுவதற்கான ஒரு நல்ல அறிகுறியை காண்பிக்கக்கூடிய ஒரு காலம்னு கூட சொல்லலாம். நீண்ட நாட்களாக திருமணம் நடைபெறாமல் இருந்தவர்களுக்கு அதை பற்றிய பேச்சுவார்த்தைகள் தொடங்கும். வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சில நல்ல விஷயங்களை பற்றிய ஒரு முன்னோட்டம் போல் இது அமையக்கூடிய ஒரு திருப்பங்களை தரக்கூடிய ஒரு காலகட்டம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை பார்த்தோம்னா அஸ்வினி நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்து கொண்டிருந்த தன வரவு வரும். இந்த ஸ்டாக் மார்க்கெட்டு இது மாதிரிலாம் நீங்கள் ஈடுபட்டிருந்தீங்கன்னா அதில் நல்ல ஒரு லாபத்தை பெறக்கூடிய அளவுக்கு மாற்றங்கள் நிகழக்கூடிய நேரம். பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காரியத்தில் இறங்கும் பொழுதும் சற்று கவனமாக செயல்படுங்கள். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் பிரகாசமாகத்தான் இருக்கின்றன. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய, வாழ்க்கையில் நல்ல திருப்பங்களை தரக்கூடிய நல்ல தினமாக இது உங்களுக்கு அமையும். அடுத்த ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வேகம் காணப்படும். உங்கள் செயலில் ஒரு வேகம் காணப்படும். ஒரு இலக்கோடு வேலை செய்வீர்கள். இந்த இலக்கை அடைய வேண்டும் என்ற ஒரு லட்சிய கனவோடு வேலை செய்வீர்கள். அந்த இலக்கையும் உங்களால் அடைய முடியும். அதே நேரத்தில் நமக்கு தேவைப்படக்கூடிய அந்த ஓய்வு மிக முக்கியம். கொஞ்சம் வயதானவர்கள், உடம்பு முடியாமல் இருக்கிறவங்களுக்கு உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்களால் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். கவனம் தேவை. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டம். எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு தன்மை வெளிவரும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் மனம் அமைதிப்படும். ஒரு இணக்கமான இனிமையான நல்ல ஒரு சூழல் தென்படும். எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீர்கள். மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் செயல் வீரராக திகழ்ந்தாலும் சில நேரங்களில் அவசரப்பட்டு சில முடிவுகளை எடுப்பது பாதகமாக போகக்கூடும். நிதானமாக செயல்படுங்கள். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில செய்திகள் உங்களுக்கு வரும். அது மனசுக்கு சில சலனங்களை ஊட்டக்கூடியதாக அமையும். ஒரு மன சஞ்சலத்தை போக்குறதுக்கு ரொம்ப அவசியம். ஏதாவது ஒரு முடிவுகள் எடுக்கும்போது இதுவா அதுவா என்று இரட்டை நிலை காணப்படும். அதனால் கொஞ்சம் கவனமாக செயலாற்றுங்கள். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சில பிரச்சனைகள் தொடர்ந்து வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கவனமாக செயல்பட வேண்டும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறந்த ஒரு தினமாக அமையும். வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிற்சில தடைகள் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருப்பதால் மனம் தளராமல் கவனமாக எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபட வேண்டியது அவசியம். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான ஒரு தினம்னு சொல்லணும். நண்பர்களால் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல உதவிகள் கிடைத்து அதனால் பெரிய அளவுக்கு உங்களுக்கு மனசில் தைரியம், தன்னம்பிக்கை, லாபம் எல்லாமே சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையிறது. நல்ல பெயர் எடுப்பீர்கள். குடும்பத்திலும் சந்தோஷம் நிலவும். எதிர்பார்த்து கொண்டு இந்த தன வரவும் சேரும். இதில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சிறு சிறு தடைகள் தோன்றி பின்பு வெற்றி ஏற்படும். பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் சிறப்பான ஒரு தினம். நிதானமாக செயல்பட்டு எந்த ஒரு காரியத்திலையும் சிறப்பாக முடித்து வெற்றி பெறுவீர்கள். இணக்கமான ஒரு நல்ல சூழலும் தென்படும்.
ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று நிதானமான போக்கை கடைபிடிப்பது நல்லது. சில நேரங்களில் நிறைய பொறுமையும் நிதானமும் அவசியமாக தேவைப்படும். அடுத்து சிம்மராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில அலைச்சல்கள் இருக்கும், சில செலவுகள் இருக்கும். ஆனால் இது எப்படின்னா சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற கதை தான். அந்த மாதிரி தான் உங்களுடைய அந்த செயல்பாடுகள் அமையும். பெரிய அளவு பெரிய மீனை பிடிக்க முடியாட்டால் கூட ஓரளவுக்கு பெரிய மீனை நிச்சயமாக பிடிச்சிருவீங்க. அந்த அளவுக்கு நல்லபடியாக அமைஞ்சிருக்க கிரக நிலைகள் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். இதில் இருக்கக்கூடிய மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல லாபத்தை தரக்கூடிய ஒரு செயலில் திட்டமிட்டு செயல்பட்டு நல்ல வெற்றி அடைவீர்கள். பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எதிலும் சற்று நிதானித்து செயல்படுங்கள், நன்மைகள் நிச்சயமாக உண்டு. உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அற்புதமான ஒரு காலகட்டம், தொட்டதெல்லாம் பொன்னாகும் என்பார்களே அது போன்ற ஒரு காலகட்டம். அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில அலைச்சல்களும் பண விரயங்களும் ஏற்படும். சில நேரத்தில் நண்பர்களே நமக்கு பகையாளிகளாகவோ இல்லை நம்மளை சரியான நேரத்தில் காலவாரி விடுற மாதிரியோ நடக்கலாம். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தெய்வ நம்பிக்கையோடு கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம். இதில் இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஓரளவுக்கு நன்மைகளை தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையும். ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கும் ரொம்ப சிறப்பான தினம், நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய தினமாக இது அமையிறது. சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவு கவனமாக இருக்க வேண்டும். தேவையில்லாத பகைகள், தேவையில்லாத பிரச்சனைகள் இதெல்லாம் தோன்றுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினத்தில் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல லாபத்தையும் முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய நல்ல தினமாக இது அமையும். வெற்றி வாய்ப்புகள் என்பது சற்று பிரகாசமாகவே உள்ளது. நண்பர்கள் ரொம்ப இணக்கமான நல்ல சூழலில் இருப்பாங்க. நீங்கள் எதை எதிர்பார்க்கலைங்களோ அதை வெற்றிகரமாக உங்களால் அடைய முடியும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டம். எதிர்பாராத நல்ல மாற்றங்களை எல்லாம் எதிர்பார்க்கலாம். விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் தோன்றி பின்பு வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டியது அவசியம். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு தொழில் சார்ந்த ஒரு உள்நோக்கம் இருக்கும். தொழிலில் வெற்றி பெற வேண்டும், அதற்கு யாரை சந்தித்தால் நல்லது, யாருடன் நாம் சரியான முறையில் உறவு கொள்ள வேண்டும் என்ற திட்டம் தீட்டி செயல்படக்கூடிய அளவில் அமைஞ்சிருக்கு. உங்கள் திட்டமும் நல்லபடியாக வெற்றி அடையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் விசாக நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சற்று நிதானமான ஒரு போக்கை கடைபிடித்து வெற்றி அடைவீர்கள். அனுஷ நட்சத்திரங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டம். நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்திலும் தெய்வ அனுகூலத்துடன் வெற்றி வாய்ப்புகளும் ஏற்படும். கேட்டை நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் தோன்றி மறையலாம். இருந்தாலும் வெற்றி வாய்ப்புகள் என்பது பிரகாசமாக இருக்கிறது. கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று தடைகளும் தாமதங்களும் ஏற்படுவதால் எந்த ஒரு காரியத்திலும் நிதானமாக செயல்படுங்கள். அடுத்து தனுசு ராசி. ஒரு பயணங்களோ இல்லை சில நேரங்களில்
ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து செலவு செய்து அது பயன் இல்லாமல் போவது, இந்த மாதிரியான சில காரியங்கள் நடப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளை காண்பிக்கிறது. நேரம் விரயம், பணம் விரயம், நம் முயற்சி விரயம் போன்ற விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருப்பதால் சற்று எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும். இதில் வர மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஓரளவு நன்மைகளை தரக்கூடிய ஒரு காலகட்டம். பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சோதனையான காலகட்டம், கவனமாக செயலாற்ற வேண்டும். உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சில பின்னடைவுகள், சில பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்துட்டு தான் இருக்கும். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சந்திராஷ்டம தினமாக வருகிறது. இதனால் பண விரயம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக இந்த ஸ்டாக் மார்க்கெட் இது மாதிரிலாம் ஈடுபடும் பொழுது சில தவறான முடிவுகளில் செயல்படும் பொழுது இதனால் ஒரு பாதிப்புகள் வருவதற்கான சான்சஸ் இருக்கிறதால கொஞ்சம் நிதானமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டியது அவசியம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது உத்திராட நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு சரியான முடிவெடுப்பீர்கள். ஓரளவுக்கு வெற்றி வாய்ப்புகளும் நன்றாகவே உள்ளன. திருவோண நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பான தினம், தெய்வ அனுகூலம் மிக்க தினம். செய்யக்கூடிய எந்த ஒரு காரியங்கள்லையும் உங்கள் செயல்பாடுகள் ரொம்ப சிறப்பாக அமையும். அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரையில் சற்று சோதனையான ஒரு காலகட்டம், நிதானம் தேவை செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையிலும். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாள் தடைப்பட்டிருந்த திருமணம் போன்ற விஷயங்கள் நிச்சயிக்கப்படும். உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களுக்காக கொஞ்சம் மெனக்கெடுவீங்க. இருந்தாலும் அந்த காரியத்தை சரியான முறையில் உங்களால் சாதித்து கொள்ள முடியும். தடைகளை வென்று வெற்றியடைவீர்கள். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம். சதய நட்சத்திரக்காரர்களுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் ரொம்ப சிறப்பான நல்ல பலன்கள் உண்டு. வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது. நண்பர்கள் உதவி உண்டு. இதுபோல் பல நன்மைகளை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. அடுத்து மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய பகை விஷயங்கள் நடக்க தொடங்கும். எந்த ஒரு காரியத்திலும் சற்று கவனமாக செயல்பட வேண்டியது மிக மிக அவசியம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு எடுத்து பார்க்கும்பொழுது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவுக்கு தடைகள் இருந்தாலும் அதை மீறிய வெற்றிகள் உண்டு. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டமாக அமையிறது. ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரையில் சிறு சிறு தடைகள் தோன்றி மறைவதற்கான காரணங்கள் உண்டு. மற்றபடி அதிகப்படியாக பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரிஸ்க் எடுக்காமல் இருக்கிறது நல்லது.